ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 28/1/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் தை மாதம் 14ஆம் நாள். உத்தராயண புண்ணிய காலம். கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசை நோக்கி நீங்கள் பயணம் போவதாக இருந்தால் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை உண்டுவிட்டு செல்லுங்கள். அதாவது சாப்பிட்டுட்டு போங்க, உங்களோட பயணங்கள்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும். மகர லக்னம். இருப்பு 2 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 3:54 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 8 மணி 6 நிமிடங்கள் வரை சௌபாக்கியம், அதன் பின்பு சோபனம். கரணம் இன்று காலை 4:38 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு மாலை 3:54 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் பூராடம் மற்றும் உத்திராடம். இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் கடன்களை திருப்பி தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பி தருவது உத்தமம். மேலும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர் வழிபாடு, அதாவது சாயந்தரம் 4:30 6 ரொம்ப விசேஷமான ஒரு நேரம், ராகு காலம். இந்த ராகு காலத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு. கோயம்பேடு, இந்த சென்னை கோயம்பேட்டில் குர்காலீஸ்வரர் கோயில்கிட்ட ரொம்ப அற்புதமாக அந்த இதெல்லாம் இருக்கும். சர்வேஸ்வரர் வழிபாடு எல்லாமே அதெல்லாம் போய் பார்க்குறவா தாராளமாக போய் கலந்துண்டு அதுக்குண்டான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டேன்னா உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் ஒவ்வொரு ஊர்லேயுமே சர்வேஸ்வர வழிபாடு நிறைய இருக்குது. சர்வேஸ்வர வழிபாடு பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா வீட்லேயே நீங்கள் ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்னைக்கு நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். குரு மேஷராசியிலும், சந்திரன் கடகராசியிலும், கேது கன்னிராசியிலும், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியிலும், சூரியன் மற்றும் புதன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீனராசியிலும் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் நல்ல ஆதரவு கிடைக்கும் நாளாக உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். சேமிக்கும் எண்ணம் உருவாகும். சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பிள்ளைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும்.
இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்த பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் தெய்வப்பற்று மேலோங்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். கூட்டுத் தொழிலில் லாபம் உண்டு. தாய் வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். வெளியூர் பயணங்கள் தித்திப்பாக அமையும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு உயரப்பெறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிடைத்து மகிழ்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பலவண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். மனக்குழப்பம் குறையும். எந்த ஒரு காரியத்தையும் இப்போதைக்கு செய்வோமா பிறகு செய்வோமா என்று யோசிப்பீர்கள். நண்பர்கள் மீது நம்பிக்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராகும். மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உடன்பிறப்புகளின் மூலம் சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் அனுகூலமான நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும். பொது வாழ்வில் புகழ் கூடும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஆதரவோடு தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அதி அற்புதமான ஒரு ஒற்றுமை நிலவும். வருமானம் எதிர்பார்த்தபடி வரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் இனங்கள் சாதகமாக முடிவடையும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக செல்லும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புது மனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக வீறு நடை போடுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக இருப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். எடுத்த காரியங்கள் இனிமையாக வெற்றி அடையும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் ஒற்றுமை குறையாது.
வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடு பட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் கவனம் அவசியம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித சோர்வு, உடலில் ஒருவித அசதி வந்து நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை குறையாது. சில நேரங்களில் விருந்து மற்றும் கேளிக்கைகளுக்காக வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நிற்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்பு கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக செலவுகளை மேற்கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வாகன பழுதுகளால் செலவுகள் உண்டாகலாம். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகை இல்லத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பம் அகலும் நாளாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மலரும். வாழ்க்கை துணை உறவினர்கள் தொலைபேசி மூலம் நல்ல தகவல்களை தருவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாளைய எண்ணம் ஒன்று இன்றைய தினம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். அதே சமயம் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சிலருக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும் என்பதால் சிலர் புதிய முதலீடுகளை தக்க சமயத்தில் புகுத்தி முன்னேறுவார்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். எடுக்கும் காரியங்களை அருமையாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். முன்கோபம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையான ஆதரவுகள் தெரிவிப்பார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனக்குழப்பங்களுக்கு டாடா பை பை சொல்வீர்கள். எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே 2 நாட்களாக இருந்து வந்த பனிப்போர் மறையும். வாழ்க்கை துணை உறவினர்கள் உங்கள் நலம் விரும்பி வந்து பேசுவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகள் அனுசரணையாக நடந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆலோசனைகளையும் வழங்குவார்கள். அது உங்களுக்கு முன்னேற்றகரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவோடு செயல்படுவார்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு தந்தையின் ஆதரவு அதிகரிக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். எச்சரிக்கை அவசியம், கவனம் தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். கொண்டு செல்லும் உடைமைகளை சரிபார்த்து எடுத்துச் செல்லவும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணை உறவினர்கள் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவார்கள். அது உங்களுக்கு எரிச்சலை தரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். பொருளாதார முன்னேற்றம் சற்று சரிவை சந்திக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வீண் அலைச்சலும் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வந்து நீங்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு தேவைப்படும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண அரும்பாடுபட வேண்டி இருக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனம் அவசியம். உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் என்றாலும் புதிய முதலீடுகளை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. காதலர்கள் கவனமுடன் பழகவும். நண்பர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றி மறையும். இல்லத்தரசிகளுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு உண்டாகலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்பதை தெரிந்து கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் சுபகாரிய செய்திகள் வந்து சேரும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வழிபிறக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக புதிய முதலீடு உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி சந்தோஷமாக காணப்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். சிலர் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக இருப்பதால் மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் திருநாளாக இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். வாழ்க்கை துணை உறவினர்களின் மூலம் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரலாம். வருமானம் பல வழிகளில் வரலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனி ஆற்றல் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்கள் கை ஓங்கும். சக வியாபாரிகள் ஓடி ஒளிவார்கள்.
தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் வைத்ததுதான் சட்டம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை காண்பார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து குவியும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும். காதலர்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகளுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக இருக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.